Good morning. Welcome to Market Today by ECTRA Arulrajhan. Today is 30th January 2023. So, pre-market information நம்ம குயிக்கா பார்க்கலாம். வெள்ளிக்கிழமை முடிஞ்ச அன்னைக்கு அமெரிக்க சந்தையானது சற்றே வலுவாக முடியுதா பார்க்கிறோம். டவ் ஜோன்ஸ் பெரிய மாற்றம் இல்லை. ஆனால் S&P 500 மட்டும் 0.25%, நாஸ்டாக் 0.95% என்ற அளவில் கொஞ்சம் ஏறியதா முடிஞ்சிருக்கிறத பார்க்கிறோம். அதே சமயம் ஏசியன் மார்க்கெட்ஸ் அப்படின்னு சொன்னா இட் இஸ் அ மிக்ஸ்டு ட்ரெண்ட் அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா ஹாங்சாங், காஸ்பி இந்த மாதிரியான சந்தைகள் இறங்கி தற்போது வியாபாரமாகி வந்தாலும் கூட நிக்காய், ஜப்பான் சந்தை, சீன சந்தை, ஷங்காய், தாய்வான் சந்தை, தாய்வான் சந்தையெல்லாம் கொஞ்சம் வலிமையாகவே ஏறி வியாபாரமாகி கொண்டு வருவதா பார்க்கிறோம். அதனால இப்போ இது வந்து ஒரு சரியான ஒரு இண்டிகேஷன் எதிரையும் கிடைக்கல அப்படின்னு எடுத்துக்கலாம். நம்முடைய எச்எக்ஸ் நிப்டி அப்படின்றது நிப்டி வந்து சிங்கப்பூர் எக்ஸ்சேஞ்சில் இப்போது வியாபாரமாகி வருகிறது. பெரிய மாற்றம் இல்லை. அதாவது கொஞ்சம் சில புள்ளிகள் மேல சில புள்ளிகள் கீழே அப்படின்னு மாறி மாறி வியாபாரமாகி வருகிறது. அதனால இது வந்து இப்போதைக்கு நம்ம ஒரு பிளாட் ஓப்பனிங் அப்படின்னு எடுத்துக்கலாம். இந்த எஃப்ஐஎஸோட விற்பனை இன்னும் நிற்கவில்லை. ஆகவே சந்தையானது இன்னும் நிச்சயமற்ற தன்மையில் தான் இருப்பதாகவும் நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். நிப்டியோட ரேஞ்ச் அப்படின்னு பார்க்கும்போது முன்னாடி 17,800 நம்ம சப்போர்ட்டா போட்டிருந்தோம் இல்லையா, அது உடைக்கப்பட்டு விட்டது. அதனால இப்ப அதுவே என்னவா மாறலாம், ரெசிஸ்டன்ஸாக மாறுவதற்கான வாய்ப்பு இருக்குதா பார்க்கிறோம். அதுக்கு கீழே அடுத்த கட்டமா 17,150 என்பது மிக முக்கியமான ஆதரவு நிலையாக நம்ம இப்ப எடுத்துக்கிறோம். இப்போதைக்கு இதான் இம்மீடியட் ரேஞ்ச். இந்த 18,750 தக்க வைக்கப்படுமா அப்படின்றத இப்ப நம்ம பார்க்கணும். ஸோ மேக்ரோ எக்கனாமிக்கல் ஃபேக்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவது பெரிய மாற்றம் இல்லை. 10-இயர் பாண்ட் ஈல்டு ஏறக்குறைய 3.5152 அந்த மாதிரி மாற்றம் தான். அது மாதிரி டாலர் இண்டெக்ஸும் பெரிய மாற்றம் இல்லை. பிரண்ட் க்ரூட் அப்படின்னு பார்த்தீங்கன்னாலும் அந்த $87 ரேஞ்ச்லாம் இருக்குது. கோல்டு மட்டும் கொஞ்சம் இறங்கி இருக்கு. ஸோ அது மேலே கொஞ்சம் 1944 இந்த ரேஞ்செலாம் போயிட்டு அப்புறம் 1925 இந்த ரேஞ்சில் வந்துருக்கிறத நம்ம பார்க்குறோம். ஸோ கோல்டு கொஞ்சம் இறங்கி வியாபாரம் ஆனாலும் கூட யூஎஸ்டி ஐநார் பெரிய மாற்றம் இல்லை. 81.57 முன்னாடி 81.52 இப்படி எந்த ஒரு நிலையில தான் தற்போது வியாபாரமாகி வருகிறது. ஆனால் மேக்ரோ ப்ளூ அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுவும் பெரிய எந்த மாற்றமும் இல்லாமல் இருப்பதாக பார்க்கிறோம். அதே நேரம் நமக்கு ஈவெண்ட்ஸ் அஹெட் அப்படின்னு பார்க்கும்போது எஃப்ஓஎம்சி மீட் நடக்க ஆரம்பிச்சாச்சு. அதனுடைய விஷயம் என்னன்றத மேபி நம்ம இன்னைக்கு இரவு நாளைக்கு காலையில தெரிய வரும். அதுல ஏதாவது முக்கிய முடிவுகள், வட்டி விகித உயர்வு இதெல்லாம் வந்து முடிவெடுக்கப்படுவதற்கான வாய்ப்பு இருப்பதாக பார்க்கிறோம். அதே மாதிரி நமக்கு பட்ஜெட் மீட்னும் இந்தியாவோட பட்ஜெட் மீட் அந்த நெக்ஸ்ட் இயர் எலெக்ஷனுக்கு இருக்கிறதுனால இதான் வந்து இப்போதைய ஆளுங்கட்சியோட கடைசி பட்ஜெட்டாக பார்க்கப்படுகிறது. எலெக்ஷனை மனசுல வச்சுக்கிட்டு ஏதாவது பாப்புலிஸ்ட் பட்ஜெட், அதாவது நிறைய வந்து மக்களுக்கு இலவசங்கள் சம்பந்தமான ஒரு பட்ஜெட்டா இருக்குமோ அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பும் இருக்கிறது. அதனால என்ன நடக்குதுன்றதை நம்ம பொறுத்திருந்தான் பார்க்க வேண்டும். ரிசல்ட்ஸ் தொடர்ந்து வந்து கூஞ்சிக்கிட்டே இருக்கு. இந்த வாரத்துக்கான முக்கியமான ரிசல்ட்ஸ் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது பிரிட்டானியா, ஸ்டேட் பேங்க், டைட்டான், பஜாஜ் ஃபென் அண்ட் பஜாஜ் ஹோல்டிங் எல்என்டி எல்லாம் இந்த வாரம் இதுல குறிப்பா சில ரிசல்ட்ஸ் இன்னைக்கும் வருது. பஜாஜ் ஹோல்டிங், பஜாஜ் ஃபைனான்ஸ், ஃபின்சர், அதே மாதிரி எல்என்டி ரிசல்ட்லாம் இன்னைக்கும் வந்துட்டு இருக்கு. வர்றதுக்கான டேட்டு தான். ஸோ இந்த ரிசல்ட்ஸும் சந்தையில் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தலாம். ஆனால் நல்ல ரிசல்ட் தான் மற்ற கம்பெனிகள் கொடுத்துருக்கு. இருந்தாலும் பெரிய தாக்கம் வரவில்லை. ஏன்னா எஃப்ஐஸோட நிலைமை அந்த மாதிரி இருக்கு. ஸோ எஃப்ஐஸ் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய அளவு கிட்டத்தட்ட 6,000 கோடி 5977 விற்பனை முடிக்க விட்டுருக்காங்க. அதான் இந்த கொஞ்சம் ஹையஸ்ட் நம்பர் அப்படின்னு நான் நினைக்கிறேன். 6,000 கோடி கிட்டன்றதான் ஒரு நாளில் விற்ற அதிகமான அளவு பணமாக இருக்கலாம். டிஐஸ் வந்து அது முடிஞ்ச வரைக்கும் எதிர்கொண்டார்கள். 4,252 கோடி அளவிற்கு வாங்கியிருக்கிறார்கள். ஆனாலும் கூட சந்தையானது தாக்கு பிடிக்கவில்லை அப்படின்றதுதான் உண்மை. ஸோ எவ்ரிடே 11 o'clock அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிஃப்டியோட லைவ் ட்ரேடிங் நம்ம பண்றோம். ஸோ அது வந்து அன்னன்னைக்கு வியாபார வாய்ப்புகளை அதன் மூலம் அடையாளம் காணலாம். யூடியூப்ல எக்ட்ரா டிவி அப்படின்னு சர்ச்ல போட்டீங்கன்னா வரும். கேண்டில் ஃபார்மேஷன் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரெண்டாவது பெரிய பிக் கேண்டில் அப்படின்றத பார்க்கிறோம். பியர் கேண்டில் அப்படின்றத நம்ம பார்க்கிறோம். இதுல நான் குறிப்பிட்டிருந்தது 17,870 உடைக்கப்பட்டு விட்டது. அடுத்து எதை நோக்கி பயணம்? 17,174 நோக்கிய பயணமா போட்டிருக்கேன். 17,870 பின்னவாக மாறலாம். முன்னாடி சப்போர்ட்டா இருந்தது, இப்ப ரெசிஸ்டன்ஸா மாறுவதற்கான வாய்ப்பு இருப்பதாக பார்க்கிறோம். ஆக சந்தையானது ஒவ்வொரு ஏற்றம் வரும்போது விற்பனை கூடுவதற்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது. இருந்தாலும் ஒரு புல் பேக் ரேலி அப்படின்றது ஒரு டியூ அப்படின்னு எடுத்துக்கலாம். பார்க்கலாம். இந்த புல் பேக் ரேலி வரும்போது அதை வந்து விற்பதற்கு வாய்ப்பாக பார்க்க வேண்டும். வியாபாரிகளை பொறுத்த வரைக்கும் சந்தையானது ஓவரால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மிக்ஸ் சைடில் தான் இருக்கிறதாக நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். இந்த நாளும் இனிமையான நாளாக இருக்க மனமார்ந்த வாழ்த்துக்கள்.